2024ஐ பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு 8ஆம் எண் ஆதிக்கத்தில் துவங்குது. 4, 13, 22, 31 இந்த தேதிகள்ல பிறந்த ராகுவின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு 2024 வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த நிலையை காட்டிலும் அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு அமையப் போகுதுன்னே சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய முயற்சிகளுக்கு இந்த வருட மத்திய பகுதியிலேயே உங்களுக்கு 6 மாசம் கடந்த நிலையிலேயே உங்களுக்கு அதுக்கான ஹைக் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்கள தேடி வரும். ஸோ அந்த அளவுக்கு வாய்ப்புகள குடுக்கும். பட் அதற்கான பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டில் நீங்கள் நம்பி எந்த ஒரு தங்கம் சார்ந்த முதலீடோ அல்லது ஒரு வணிகம் சார்ந்த முதலீட்டையோ ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம 2024ற்கான பலன்கள், அதுவும் எண்கணித பலன்கள் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான இலவச பொது பலன்கள், உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கு எந்த அளவுக்கு பொருந்திருக்கு, அல்லது வியாபார பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு, குழந்தைக்கு பேர் வச்சிருந்தீங்கன்னா, குழந்தையுடைய பேர் எந்த அளவுக்கு பொருந்திருக்குங்கிற தகவல்கள்லாம் நான் இலவசமா பதிவு பண்ணி அனுப்ப போறேன். ஆனா, அதற்கு ஒரே கண்டிஷன், நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, அந்த ஸ்கிரீன்ஷாட்ட நீங்க அனுப்பிச்சு வைக்கணும். இப்ப இந்த பதிவுல நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதிக்குமான 2024க்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோம். எண்கணித பலன்கள். இதுல நீங்க கவனமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலுமே 2 எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கும். அதாவது பிறந்த தேதி 1, கூட்டு எண் 1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்திற்கு பார்த்தா, இப்போ உங்களுடைய பிறந்த தேதி 1/1/2023ன்னு வச்சுக்குவோம். அந்த 1/1/2023 அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்திலயும் பிளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் 1ஓட 1 கூட்டி பார்த்தீங்கன்னா 9ஆம் எண் வருவத பார்ப்பீங்க. ஸோ இந்த 1ஆம் எண், 9ஆம் எண் 2க்குமே வேற வேற எண்களாக இருக்கு இல்லையா? அது மாதிரி இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில வரக்கூடிய பிறந்த தேதிக்கான பலனையும் பார்க்கணும். பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுக்கு 2024 எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கணும். அதையும் பார்த்து பேலன்ஸ்டா தான் நீங்க பலன்களை எடுத்துக்கணும். ஏன்னா, ஒரு சில எண்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கப்போது. ஒரு சில எண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத சொல்லப் போறேன். இப்போ பதிவுக்குள்ளார போலாம். 4, 13, 22, 31 இந்த தேதிகள்ல பிறந்த ராகுவின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். 2024ஐ பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு 8ஆம் எண் ஆதிக்கத்தில் துவங்குது. இது உண்மையிலே சொல்றேன், ஒரு வரப்பிரசாதமான ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா 4 அப்படிங்கிறது 8ஆம் எண்ணிற்கு மிகவும் இணக்கமான நட்பு ரீதியான எண்ணாக அது கருதப்படுது. இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில, இந்த தேதிகள்ல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில புதிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய ஒரு நட்பால் உங்களுக்கு பெரிய ஒரு அப்லிஃப்ட்மென்ட், அதாவது வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த நிலையை காட்டிலும் அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு அமையப் போகுதுன்னே சொல்லலாம். ஆனா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய முயற்சிகளுக்கு கொஞ்சம் கூட குறை வைக்காம, நெறைய எஃபோர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கும். பட் அந்த எஃபோர்ட்டுக்கான ரிசல்ட்டுங்கிறது உடனுக்குடனே கிடைப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்ப நீங்க வேலை செய்ற இடத்துல, உங்களுக்கு அதிகமான சம்பளம் ஒரு வேள தேவைப்படுதுன்னு வைங்களேன், புரமோஷன் தேவைப்படுதுன்னு வைங்களேன். அதற்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்ளணும். அப்ப அதுக்கான என்ன குவாலிஃபிகேஷனோ, அதுக்கு நீங்க முயற்சி பண்ணி உங்கள நீங்க தயாரா வச்சிருந்தீங்கன்னா, இந்த வருட மத்திய பகுதியிலேயே உங்களுக்கு 6 மாசம் கடந்த நிலையிலேயே உங்களுக்கு அதுக்கான ஹைக் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்கள தேடி வரும். ஸோ அந்த அளவுக்கு வாய்ப்புகள குடுக்கும். பட் அதற்கான குவாலிட்டியும், கேப்பபிலிட்டி மட்டும் உங்கள்ட்ட இருக்கணும். இதே வியாபாரிகளுக்கு சொல்லணும் அப்டின்னா, உங்களை தேடி புதிய வியாபார வாய்ப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். ஆனா, அதிலேயுமே நீங்க ரொம்ப சூஸியா இருக்கணும். எத தேர்ந்தெடுத்து நமக்கு எது ஒத்து வரும் அப்டிங்கிறத கொஞ்சம் டைம் எடுத்து ஆலோசிச்சு நீங்க இறங்குனீங்கன்னா, நிச்சயம் அது கைவிடாது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில ஒரு பிரான்ச் அப்படிங்கிறது 2 பிரான்ச், 3 பிரான்ச்சாக நீங்க வளர்ந்து போகக்கூடிய ஒரு வகையில இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுதுன்னே சொல்லலாம். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டில் நீங்கள் நம்பி எந்த ஒரு தங்கம் சார்ந்த முதலீடோ அல்லது ஒரு வணிகம் சார்ந்த முதலீட்டிலயோ நீங்க இறங்கலாம். அது உங்களுக்கு கை கொடுக்கும். நெறைய மகளிர் அவங்களுடைய வீட்டிலேயே முடங்கி போகாம, ஏதாச்சும் நம்ம சொந்தமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில இருந்திருப்பீங்க.
உங்கள் வீட்டு அருகிலேயே மகளிர் சுய உதவிக்குழு ஏதாச்சும் ஒரு விஷயம் துவங்குறாங்கன்னா, அவங்க கூட இணைந்து நீங்க பயணிங்க. நிச்சயம் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நெறைய புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்து, அதற்கான வெகுமதிகளையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கப் போகுது அப்டின்னே சொல்லலாம். இந்த ஆண்டில் நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வீண் வாக்குவாதங்களையும், ரொம்ப ஒரு கடிய சொற்கள் பேசாத தன்மையிலே மட்டும் நீங்க இருக்கணும். ஏன்னா, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து எதிர்ப்புகளை உருவாக்கி தரும். இந்த எதிர்ப்புகளால் உங்கள வந்து வென்றுவிட முடியாது இந்த ஆண்டை பொறுத்தவரை அப்படின்னாலுமே கூட, தேவையில்லாத ஒரு விரோதத்தை எதற்கு சம்பாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். நீங்க நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து கான்ஃபிடென்ட்டா வச்சிருக்கும் இந்த ஆண்டு. மோட்டிவேட்டடா வச்சிருக்கும். அந்த மோட்டிவேஷனும், கான்ஃபிடென்ட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில உங்களுக்கு அது ஓவர் டூயிங்கா போய் ரொம்ப அதிகப்படியா நீங்க பேசக்கூடிய வாய்ப்புகள் நெறைய சந்தர்ப்பங்கள் அமையும். அந்த இடங்கள்ல மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருந்துட்டீங்கன்னா போதும். இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் நிச்சயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்க போது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய முயற்சிகளுக்கு மட்டும் தயவு செய்து குறை வச்சுறாதீங்க. முழு எஃபோர்ட் குடுங்க. ஏன்னா, "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும்னு" சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் தெளிவா சொல்லி வச்சிருக்காங்க. இந்த காலகட்டம் நமக்கு நல்லா அமையுதுன்னா, அந்த காலகட்டத்தில உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் எது? உங்களுடைய கோல்ஸ் எது? அப்படிங்கிறத மிக சரியாக நீங்க வந்து புரிந்து கொண்டு, அதற்கு தகுந்த இத குடுத்தீங்கன்னா, எஃபோர்ட்ஸ் குடுத்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ்ங்கிறது உறுதியாக கிடைக்கும். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த இந்த பலன்கள் எல்லாத்தையும் நீங்க கவனமா கேட்டிருப்பீங்க. குறிப்பாக எந்தெந்த மாதங்கள்ல உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தனோ, அந்தந்த மாதங்கள தெளிவா நீங்க குறிப்பெடுத்து வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாதங்கள்ல நான் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி செஞ்சீங்கன்னா, நிச்சயம் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ நீங்க ஃபேஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறவங்களுக்கு, உங்களுடைய பிறந்த தேதியும், உங்களுடைய பெயரையும் நீங்க அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கிறவங்களுக்கு, உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்க பிறந்த தேதிக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தல. இந்த தகவல் வரைக்குமான விஷயங்கள நான் இலவச பொது பலன்களா உங்களுக்கு வழங்குறேன். குழந்தைக்கு நீங்க பேர் வச்சிருந்தீங்கன்னா கூட, குழந்தையுடைய பிறந்த தேதியும், பெயரையும் குறிப்பிட்டு அனுப்பினால் கூட, அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலங்கிற தகவல்கள அனுப்புறேன். சில பேர் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. வியாபார பெயரும்ங்கிறது ரொம்ப முக்கியம் தான். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்திருக்குங்கிற தகவல் அனுப்புறேன். பட் இது எல்லாத்தையும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதுக்கு அப்புறம், ஒரு 3 நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் குடுக்கணும். அந்த 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன்.